ஓ தேங்க்யூ லார்ட். ஆகவே தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நன்றி அறிதல் இருதயத்தோடு வருது. நன்றி அறிதல் என்பது ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருக்கும்போது நீங்கள் எதிரிக்கு பயந்து காடுகளில் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒளிந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் துதிப்பீங்க. அதுபோல முறுமுறுப்பு என்பது அது ஒரு அபிஷேகம். அது இருந்தால் உங்களை ராஜாவாக்கி ராணியாக்கி உங்களை கொண்டு போய் சிங்காசனத்திலே உட்கார வச்சாலும் லைட்டாக அந்த சிங்காசனம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு முறுமுறுப்பீங்க. ஸோ அதனால் எது இருக்கு எது இல்லை என்பதனால் வருவதல்ல துதி, அது அபிஷேகத்திலிருந்து. ஆமென். உம்மை ஆராதிப்பேன், சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன். கம் ஆன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, அப்படி என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்லா தானே இருக்கீங்க? நாசமா போகல. யார் நாசமா போயிருக்கீங்களா? சார் அந்த வார்த்தையை பயன்படுத்த இல்லை, அதை தான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இறுகி போனதை ஷார்ப்பான வெடிகுண்டு வச்சா தூக்க வேண்டியிருக்கு. நல்லா இருக்கீங்களா? நாசமாக போயிட்டீங்களா? சொல்லுங்கள். நாசமாக போயிருந்தால் தெருவில் நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு ஃபேனுக்கில் உட்காந்துருக்குறோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமென், ஆமென். தாவீதுகிட்ட பாருங்க, எப்பவுமே ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் இருந்துச்சு. சும்மா அவெல்லாம் தாவீது மேலெல்லாம் ஒரு லவ்லாம் வைக்கல சார். அவன் வந்து பாருங்க, ஆடு மேய்க்கும் போது அவனுக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆமென். உம்மை ஆராதிப்பேன். அதுக்கப்புறம் ராஜாவாயிட்டான் பாருங்க. ஆள்டா ராஜாவாயிட்டான். இந்த மனசு அதே ஆடு மேய்த்த மேய்ப்பனின் மனசு. அப்பவும் அவன் சொல்றான், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஓ உம்மை ஆராதிப்பேன், காடு நல்லா உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இல்லையா? வீடு ஒழுகுது சார். வீடே இல்லாம கொள்ள பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோம். ஒய்ஃபு சரியில்லை சார், ஒய்ஃபே இல்லாம கொள்ள பேர் இருக்கிறாங்க. பிள்ளைகள் அடங்கல சார், பிள்ளையே பிறக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இட்ஸ் அ வார்னிங். இந்த தாவீதுக்கு அந்த ஷெப்பர்ட் பாய் ஹார்ட்டு அவனுக்கு சாகுற வரைக்கும் இருந்தனால அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நீ பெரிய ராஜாவாயிட்டேன், ஆனா நீ எவ்வளோ நல்லவர். நான் ஆடு மேய்ச்சப்பவே நீங்கள் ராஜாவா பார்த்தீங்க. அது எப்போ பார்த்தாலும் அந்த ஆடு மேய்ச்சது அது மனசில் வச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஒரு சிலரை பார்த்தா அப்படியே பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்த மாதிரியும், என்ன காத்தே சரியாக வர மாட்டேன். அப்படியே நம்மெல்லாம் எங்கே இருந்தோன்றதை மறந்துடவே கூடாது. அது ஒரு அனாயிட்டிங் சார், அனாயிட்டிங். தாவீது விபச்சார பாவத்தில் விழுந்தப்ப கூட எதை சொல்லி கர்த்தர் அவனை சரி பண்ணார் தெரியுமா? நீ எப்படிடா இருந்த, நீ எப்படி வந்திருக்கிற, அதை சொன்ன உடனே அவன் மெல்ட் ஆயிட்டான். அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களை ஈஸியாக நீங்கள் வந்து திருத்திடலாம். நன்றி அறிதல் உள்ளவர்களை ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சரி செஞ்சிடலாம். ஆனால் நன்றி அறிதல் இல்லாதவர்களை நீங்கள் சரி செய்கிற கஷ்டம். அப்போ அவன்கிட்ட சொல்றாரு, ஆடுகளுக்கு பின்பாக போன உன்னை அங்கிருந்து எடுத்து, ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து உன்னை ராஜாவாய் அமர வைத்த. அவருக்கு தெரியும் வீக் பாயிண்ட் எதுன்னு அவருக்கு தெரியும். கை தட்டுங்க. செஞ்சதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான்னா அவன் திருந்திடுவான், எல்லாத்தையும் விட்டுருவான்.
அவர்கள்தான் தாவீதை போன்ற இருதயம் உடையவர்கள். அவர்களைத்தான் தேவன் நேசிக்கிறார். நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் அதுக்கு கூட யூஸ் ஆகாது, நீங்க நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால். ஆமேன். ஆனா நீங்க எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்க பரிசுத்தவான் தான். ஏன்னா நன்றி அறிதல் உள்ளவர்கள் என்றைக்கும் பரிசுத்தவான்களாய்த்தான் இருப்பார்கள். யோசேப்பு பாருங்களேன், போத்திபாருடைய மனைவி கையை பிடிச்சு எடுத்தப்ப யோசேப்பு சொன்னா, என்னை இவ்வளோ பெரிய இடத்துக்கு போத்திபார் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அந்த நன்றி அறிதல். ஸோ தேங்க்ஸ், கிராட்டிடியூட், அந்த நன்றி அறிவு தான் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குது, பாவம் செய்யாம பாதுகாக்குது. நன்றி அறிதல் தான் பாவத்திலே கடந்தாலும் தூக்கி விடுது. எல்லாம் சொல்லுங்க, நன்றி அறிதல் தான் பாவத்தில் விழாமல் நம்மை பாதுகாக்கிறது. நன்றி அறிதல் தான் பாவத்தில் இருந்து நம்மை தூக்கி விடுகிறது. அது ஒரு அபிஷேகம், அது ஒரு கிருபை, அது ஒரு தயவு. தேவன் எவன் மீது அன்பாய் இருக்கிறாரோ அவனுக்கு நன்றி அறிதலை ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவனுக்கு பாருங்க, ஏசி ஓலனா கூட ஃபேன் சூப்பரா இருக்கப்பா, கர்த்தர் நல்லவர். எத்தனையோ பேர் ஃபேன் கூட இல்லாமல் இருக்கிறாங்க, கர்த்தர் நமக்கு ஃபேனை கொடுத்துருக்கிறாரு. அப்படி ஃபேன் இல்லையா, டக்குன்னு ஒரு விசிறி எடுத்து சுத்திருச்சா, மனுஷனை இப்படி கண்டுபிடிக்க கர்த்தர் வச்சாரு. எவ்வளவு நல்லவர். தரையில படுத்தாலும் தூங்குவான், வாட்டர் பெட்டில் படுத்தாலும் தூங்குவான், எங்கனாலும் தூங்குவான். அவனுடைய மனது உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்ல கையை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, அருளின கிருபைகள், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, கிருபை, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
சும்மா இல்லை சார். தாவீதை தேவன் நேசிச்சது. தேவனுக்கு மனுஷன்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் ஒர்ஷிப்னு சொல்கிறாங்களே, அது சும்மா பாட்டு பாடுறவங்க கிடையாது. அப்படின்னு எஸ்பிபியை தானே பிடிச்சிருக்கணும், ஜேசுதாஸை தானே பிடிச்சிருக்கணும். ஏன் அவங்கள பிடிக்கல? பாட்டு பிடிக்கல அவருக்கு. பாடுறவன் இருக்கிற நன்றி உணர்வு இருக்கு பாருங்க. ஆச்சா ஆச்சா. அது தேவனுக்கு பாட்டு பிடிக்காது, தேவனுக்கு நன்றி உணர்வு பிடிக்குது. கையத்தட்டு கையத்தட்டு. முறுமுறுப்பு ஒரு ஆவி, அது ஒரு பிசாசு. அது நரகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு நேரடி இறக்குமதி. உங்கள் வாழ்க்கைக்குள் உங்கள் சிந்தனைக்குள்ளும் அது துளி அளவேனு உள்ள இடம் கொடுக்காதிருங்கள். ஆமென். தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் விழுந்து போனது போல தேவன் செய்தவைகளுக்கு நன்றி அறிதல் இல்லாதிருப்பார்கள் பாருங்க. அவர்கள் எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு அடங்கவே அடங்காது. பிரதர் டிஜிஎஸ் தினகரனுக்கு தேவன் பாருங்க வரங்கள் கொடுத்து ஆப்ரேட் பண்ணார். அப்ப பேர் சொல்லிலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னும் சில வரங்கள் மேல பயங்கர ஒரு தாகம். அந்த வரங்கள்லாம் வேற ஆள்கிட்ட ஆப்ரேட் பண்றது என்ன செஞ்சாராம், பார்த்தாராம். பார்த்த உடனே அவருக்குள்ள எப்படியாச்சும் இது வேணுமே, எப்படியாச்சும் இது வேணுமேன்னு ஃபாஸ்டிங்கை போட்டு பயங்கர பிரேயர்ல இருந்தாராம். அவர் ஜபத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆனாராம். அவர் சொல்றாரு, நான் பல முறை அவரை தரிசனத்தில் பார்த்துருக்கிறேன். எப்போ வந்தாலும் மன துருக்கத்தோடு அப்படியே ஒரு சிரித்த முகத்தோடு தான் வருவார். ஆனால் அன்னைக்கு அவர் வித்தியாசமா இருந்தார். அவருடைய முகம் சற்று கோபமாக இருந்தது. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் விஷன்ல நேரடி ஓப்பன் விஷன்ல வந்தாராம். அதை பார்த்த போது அவர் கேட்டார், என்ன ஆண்டவர் அவர் சொன்னாராம், நீ புதிய வரங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற நல்லது, ஆனால் எத்தனை வரங்களை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு நீ தேங்க் பண்ணியா, அதுக்கு நன்றி சொன்னியா? பெயர் சொல்லி அழைக்கிற வரம்னா என்னன்னு தெரியுமா? நான் பேர் சொல்லி சகவியை வர சொன்னேன். நிறைய பேரை பேர் சொல்லி நான் வேதத்தில் நான் எனக்குள்ள கிரியேசி அந்த வரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். உலகத்திலே அவர் சொன்ன வார்த்தை, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலருக்குத்தான் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறேன். அதில் ஒரு நபரை ஒன்று நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய பாக்கியவான் நீ, ஆனால் நீ அதை குறித்தெல்லாம் நன்றி உணர்வு இருக்கிறவனுக்கு தெரியல என்னாராம். அவர் உடைந்து அழுது, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர், நான் எப்படி இருந்தேன், என்னை எவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி என்னை வச்சிருக்கிறீங்க நினைச்சு தேவனை அதுக்கப்புறம் துதிக்க ஆரம்பிச்சாராம். என் அருமையான தேவ பிள்ளையே, குறை சொல்லணும்னா நீ சாகிற வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கல்லறைக்கு போகிற வரைக்கும் முறுமுறுத்துக்கிட்டே போகலாம். ஆமாம், பெட்டி இறக்கும்போது கூட அப்போ கூட அந்த பெட்டி லைட்டாக காலில் இடிக்குதே, நல்ல பெட்டியாக செய்ய மாட்டீங்களாயா? அப்படியே தான் போய் சரிவீங்க. ஆனால் துதிக்கிறவன் சார் யுவர் பிரைசிங். சிலர் பாருங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அபிஷேகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணாமல் சூழ்நிலையில் சாதகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எப்படின்னா கிடைச்சா பாட்டு வரும். உண்மை யாரா அப்படின்னா முன்னாடி சம்பளம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 7 நாள் பாட்டு வரும். இந்த தோத்திரம்லாம் வேற. நான் இதை சொல்லலை, நான் சொல்றது அபிஷேகம். கையை தட்டுங்க. அபிஷேகம், அனாயிட்டிங், அனாயிட்டிங், அனாயிட்டிங். இந்த குறை கூறுகிற மனநிலை இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே அப்படியே தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இட் இஸ் அ ஸ்பிரிட், இட் வில் ஸ்ப்ரெட். அதே மாதிரி துதிக்கிறவங்க பாருங்களேன், அவங்க ஏசுனார் சொல்லி காமிச்சாரா தாவீதுட்ட, நீ எப்படி இருந்த, உன்னை அங்கேருந்து ஆட்டு மந்தையிலேருந்து கொண்டு வந்தேன் நான் உன்னை. தாவீது பாருங்க, ஆமாண்டவரே நாளுதான். அதுதான் துதிக்கிற ஆவி. இது முறுமுறுக்கிறவன் என்னமா செய்யும்? சொல்லி காட்டிட்டீல, அதையும் சொல்லி காட்டிட்டீல. ஆனால் தாவீது சொல்லி காட்டிட்டீங்களேன்னு சொன்னானா? இல்லை தேவன் சொல்லி காமிச்சாரா? இல்லை, செத்து போய் கிடந்த அவருடைய நன்றி உணர்வுக்கு உயிர் கொடுத்தார். நன்றி உணர்வு மாத்திரம் உங்களுக்கு இருக்கும் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் இருதயம் தேவனோடு இணைந்திருக்கும். கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒரு ஊழியக்காரு, அவருக்கு வயது 82. எங்களுக்கு அவர் கிளாஸ் எடுக்கும்போது அப்போ பாடல் பிறந்த கதைன்னு பழைய எங்களுக்கு பைபிள் காலேஜ் அந்த பேக்ரவுண்டு அந்த பாடல் உருவான கதை அப்படின்னு எடுப்பார். இது அதாவது கீர்த்தனை பாமாலையிலிருந்து எடுப்பார்.
நீயே உனக்கு சொந்தம் இல்லை. அப்போ அந்த பாட்டு எழுதும்போது அந்த பாடகருடைய பேக்ரவுண்டு அந்த பின்னணியில் என்ன நடந்துச்சு, அவங்க அப்பாவும் அந்த பையங்க 2 பேர் ஒரு பென்சிலை வச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். எனக்கு ஏன் பென்சில் அவங்க அப்பாட்ட வந்துட்டாங்களாம். அப்போ என்னடா சண்டைன்னா, அப்பா இந்த பென்சில் ஏன் பென்சில் எனக்கு தான் சொந்தம்னு பேசினேன். அப்போ சொன்னேன், நீயே உனக்கு சொந்தம் இல்லையாடா. நான் அப்போ தான் அந்த பாட்டு எழுதினேன். இப்படி பாட்டு பிறந்த கதையெல்லாம் சொல்லுவார். அவர் ஒரு அந்த காலத்தில் ப்ராஸ்பெரிட்டி டாக்டரின்லாம் நம்பாத ஒரு காலகட்டம். அதனால் அவர் பாருங்கள், ஒரு செருப்பு, ரப்பர் செருப்பு அது போட்டு தான் ஊழியம் பண்ணுவார். அவர் சொன்னார் ஒரு முறை பாருங்கள், அந்த செருப்பு அந்துருச்சு. அவரும் பின்ன போட்டு வச்சிருந்தவர் அந்துருச்சு. அந்த ஒன்று அப்படி எடுத்து பார்த்துட்டு திடீர்னு அவர் மனசில், இத்தனை வருஷம் நான் ஊழியம் பண்ணுறமே, இந்த ஆள் என்ன ஒரு செருப்பு கூட ஒழுங்காக தரல எனக்கு அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் கோவமாக வாயா பயன் பேசுவார், இந்த மாதிரிலாம் நிறையா இது பண்ணுவார். சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த செருப்பு 2ஐயும் தூக்கி, அந்து போன செருப்பை இப்படி தூக்கி இப்படி காமிச்சாராம் பரலோகத்துக்கு. ஆண்டவர் 20 வருஷம் ஊழியம் பண்ணேன், எனக்கு இந்த செருப்பை தான் கொடுத்துருக்கீங்களா கடைசியாக? அவன் கபீர், என்ன எங்கேயே செருப்பை கட்டிக்கிட்டு இருக்க நீ அப்படி சொல்லிவிட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப மாட்டிட்டு போகிறார். 80 வயசு இருக்கும், 80 வயசுக்கு மேலே தான் இருக்கும், 82 இருக்கும் அப்போ. ஆமாம் 82. கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒருத்தன் காலை இல்லாமல் தரையில் ஊர்ந்து போயிட்டு இருந்தான். அவனுங்க காலை இழுத்துக்கிட்டே அதை பார்த்தவொன்னே ஆவியானவர் சொன்னாரான், உனக்கு செருப்பு இல்லைன்னு நீ வருத்தப்படுற, அங்கே பாரு காலை இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான். இந்த மாதிரி நீ இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாரு. அவர்கள் நிலைமையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு கால் இருக்கனால தெரிலங்க, பப்ளிக் டாய்லெட்டுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது நடந்து போயிட்டு வந்துடுறீங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் எப்படி உள்ளே போயிட்டு வருவாங்க தெரியுமா? நீங்கள் துதிக்கலைன்னா உங்களை மாதிரி அரக்க குணம் எவனுக்குமே இல்லைன்னு அர்த்தம். இந்த பிசாசுங்க, முறுமுறுக்குறேன்னு ஒரு பிசாசு அது உள்ளே இறங்கிருச்சுன்னா, நீங்கள் அரண்மனையில் இருந்தாலும் அது முறுமுறுத்துக்கிட்டே தான் இருக்கும். வெள்ளியும் பொன்னையும் கொட்டுனாலும் அது முறுமுறுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் துதிக்கிறவன் சவுலினால் வேட்டையாடப்பட்டாலும் அவன் அப்படியே உம்மை ஆர்த்தம் போடு, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. வாயத்திறந்து பாடுங்களேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. Worship is a decision. உள்ளத்திலிருந்து தேவன் எவ்வளோ பண்ணியிருக்காரு. நல்ல காரு, நாளைக்கு ஒரு BMW நான் வாங்குறேன்னு வச்சுக்கோமே, இல்லை ஆடி கார் வரப்போகுதுன்னா கொடுப்பறிதான். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. இப்போ இருக்கிற ஹோண்டா சிட்டியை போய் நாளைக்கு பைக்குக்கு வந்துட்டாலும் உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. அது கும்பிட போக மாட்டோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பைக் போய் சைக்கிள் வந்துருச்சு. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. இதெல்லாம் சும்மா, இட்ஸ் நாட் அ ட்ராமாட்டிக் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் நாட் அ ட்ராமாட்டிக் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் உண்மைக்கே என்ஜாய் பண்ணுறவனுக்கு அதாவது என்ஜாய் பண்ணுவான். நீ என்னதான் காரில் போனாலும் பைக்கில் போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு பைக்கில் போனால் தாங்க கிடைக்கும். பைக்கில் போகிறது தனி என்ஜாய்மெண்ட்டு. ஆமாம், 100 பெண்கள்கிட்ட 90 பெண்கள்கிட்ட பைக்கில் போகிற பிடிக்குமா காரில் போகிற பிடிக்கும் கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? பைக்கில் போகிறது தான் பிடிப்பாங்க. எவன் கார் இல்லையோ அதில் ஒரு 10 பேர் வேணாலும் காரில் வேணும் சொல்லலாம். ஆனால் உண்மைக்கு பீப்புள் லைக் டு ரைடு இன் பைக்கு. சைக்கிளில் போகிற அது தனி எக்ஸ்பீரியன்ஸு. அது சைக்கிளில் போனால் தான் தெரியும். நானும் விஜயம் போய் ஒரு சைக்கிளை புக் பண்ணிட்டு கூட வந்தோம். இன்னும் போய் வாங்காமலே இருக்குது 6 மாதம். அன்றைக்கே சொன்னேன், உடனே வாங்கிட்டு போயிருந்தோமையா இல்லை போயிடும் தீர்க்க தரிசனம் சொன்னேன். ஏக்கு சைக்கிள் வாங்கினா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாம் இந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும்
உங்களுக்குள்ள அப்படியே என்ன கொப்பரையிலே போட்டாலும் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க வாயில, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப இட் இஸ் an anointing. இது எல்லாருக்குமே கிடைக்காது. அவங்களுக்கு அந்த கிருபை இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கணும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். அதாவது நான் எப்பவுமே நான் பேசுறவன். எல்லாரும் வியாதி சுகமாகணும்னு பேசினா நான் வியாதியே இல்லாத உலகத்தை பேசுறவன். உங்களை விட அதிகமான எதிர்பார்ப்பும் அதிகமான கோல் செட்டிங் இருக்கிறவன் தான். அதுக்காக அங்க போனா தான் துதிப்பேன் நான் சொல்ல மாட்டேன். அதை விட 1000 மடங்கு மோசமான இடத்துல இருந்தாலும் நான் அங்க போற வரைக்கும் சந்தோஷமா தான் போவேன். வருத்தத்தோட போய் அங்க நாங்க துதிக்க மாட்டோம். நாங்க துதியோட போய் உள்ள நுழைவோம். கையை தட்டுங்க. வாசல்கள் எப்படி நுழையணுமா? நுழைஞ்ச பிறகு துதி எல்லாருக்கும் தான் சார் வரும். ஆனா நுழையிறதுக்கும் கொடுப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நான் நிறைய இடங்கள் அந்த சாட்சி கேட்டிருக்கிறேன். இந்த பாடல் நாங்கள் பல பாடல்களை நீங்கள் பாடும்போது அந்த பாட்டை நான் ஏற்கனவே பல இடங்களில் பாடியிருப்போம். ஆனால் நீங்கள் பாடும்போது அது ஒரு புது அனாயிட்டிங் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பாட்டை நாங்கள் சபையில் பாட விரும்புகிறோம். அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த பாடலை பாடும்போது உண்மைக்கே நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம், நம்மளை எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு என்கிற மனநிலையில் நம்ம நினச்சிட்டோம்னா அந்த பாடலுக்கு உயிர் வந்துடும் சார். பாடலுக்கு உசுறு வந்துடும். அப்போ பாருங்க, நீங்கள் அதை பாடும்போது பல மாதங்களுக்கு முன்பாக பல இடங்களில் நீங்கள் கேட்ட மாதிரி அது இருக்காது. அது வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், தேவன் உங்களை நடத்தி வந்ததை மறந்துடாதீங்க. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். ஒரு சகோதரிகிட்ட வந்து 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு வந்து கவுன்சிலிங் வராங்க. இவர் தாங்க இப்படி பண்ணா, இல்லைங்க அவங்க தாங்க அப்படி பண்ணாங்க, இவர் தாங்க இப்படி பண்ணா. இவங்க 2 பேருக்குள்ள பயங்கர பின்னாடி இல்லையா வால்யூம், பின்னாடி வால்யூம் ஏன் குறைச்சிப்போ, குறைச்சியா கையை காலை வச்சுட்டு சரி. இவர் இப்படி பண்ணார், அவர் இப்படி பண்ணார், புருஷன் பண்ணார். கேட்குதப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப சீரியஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து அவங்கள வந்து சிரிச்ச முகத்தோடு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். என்னன்னு கேட்டப்ப, இந்த மாதிரி ஸ்பின்ஸ்டர் கல்யாணம் ஆகாதவங்க, அதனால் இப்படிலாம் எனக்கு கல்யாணமாகி சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவனுக்காக சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, எனக்கு சண்டை போடக்கூட ஆள் இல்லை. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் நான் அதை நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இல்லைன்னு நான் ஏக்கத்தோடு பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்பேற்பட்ட ஆள் கல்யாணம் பண்ண பிறகும், கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு திரும்ப இவங்க அவங்க செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாங்க. பாருங்க, தட்ஸ் வாட் மனுஷனோட வாழ்க்கை. இல்லாதப்ப ஐயோ நமக்கு சண்டை போட கூட ஆடலையே அப்படின்னு நினச்சிருப்போம். கிடைச்ச பிறகு நாமும் அன்னைக்கு இப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி ஒரு கர்த்தர் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்காம இவர்களுக்குள்ளும் வழக்கம் போல அந்த முறுமுறுப்பு. அப்போ மனிதனோட இயல்பு என்னன்னா, கிடைக்காத வரைக்கும் அப்படியே ஏங்குறான், கிடைச்ச பிறகு அதனோட வேல்யூ தெரியாம தூக்கி எறிகிறான். அதுதான் விழுந்து போன மனிதனோட இயல்பு.
அதுதான் சாத்தானின் இருதயத்தோடு இணைக்கப்பட்ட பாதாளத்தின் வல்லமை. த பவர் ஆஃப் ஹெல். அங்க இருக்கிறதோட பவர் இங்க வேலை பார்க்கும். ஆனா நன்றி உணர்வு என்பது பரலோகத்தின் வல்லமை. கையை தட்டுங்க. த பவர் ஆஃப் ஹெவன். அவர்கள் எப்பவுமே ஜீவனோடு இருப்பாங்க பாருங்க. அவங்க எப்பவும் தூச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க மனசு பாட்டுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நன்றி உணர்வு, அந்த நன்றி உணர்வு அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாட்டே பாட வேணாம், அவருக்கு பாட்டு வரியெல்லாம் அடுத்து அந்த உள்ளந்து வருது பாருங்க. அந்த பிரசன்ஸ் கூட பருதான். அந்த உள்ளந்து பாருங்க. அந்த நன்றி உணர்வு போதும் அவருக்கு. கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் நிறுத்தினா செஞ்சதெல்லாம் நினைச்சு நாளே சினிமாக்காரன் தான் பாடணும். நாங்கள் அதெல்லாம் பாட மாட்டோம். இந்த ரூரு ராரெல்லாம் அவுட் ஆஃப் ஜாய். அந்த ஜாய்ஃபுல்னஸ், அந்த சந்தோஷம் வரும்போது நீங்க வரியே தேவையில்லை. உங்க மனசு சொல்லும் பாருங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தேன். அது சொல்லும் அவருக்கு. அரசனாய் மாற்றினீர் நீரே, சைக்கிள் கூட இல்லாமல் இருந்தேன், காரொன்று எனக்கு தந்தீரே, நாட்கள் முடியும் வரை. இதெல்லாம் பாடல. ஆனா அந்த ஆவி சொல்லும் அவருக்கு. நீ நினைக்கிறதெல்லாம் சொல்லும். ஆனா வாயை திறந்து உம்மை ஆராதிப்பேன். நல்ல ஒரு செருப்பு கூட இல்லை வாழ்க்கையில. உம்மை இவன் வரி வரியா பாடினாலும் அவருக்கு கேட்காது. அவன் வரியே இல்லாம பாடினாலும் அவர் கேட்கும். ஆமென், ஆமென். ஆடு மேய்த்து கொண்டு இருந்தேனே, அரசனாய் மாற்றி நீரே, சைக்கிள் கூட இல்லாமல் இருந்தேன், காரொன்று எனக்கு தந்து, 1.5 கோடி ரூபாய்க்கு வீட்டை விற்று நான் 10 காசு இல்லாதவனை போல் இருக்கேனே. ஏன் ஒண்ணுமே இல்லாதவன் 1000 பேர் இந்த மதுரைக்குள்ளே பிச்சை எடுக்கிறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. மழை பெய்யும் போதெல்லாம் அவங்க என்ன ஒன்று வாங்கணும் நான் யோசிப்பேன். ஆனால் உங்களை என்னையும், சார் நாங்களாம் அந்த குடும்பத்தில் பிறக்கல சார், நீங்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ வேலை இல்லாமல் இருப்போம், பண கஷ்டத்தில் இருப்போம்னு சொல்லுங்க, பிச்சைக்காரன் லெவலுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் சந்ததியை வந்ததில்லை சார்ன்னு சொல்கிறீங்களா? நல்லது. நீங்கள் இங்கே பிறந்தனால தானே இப்படி இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் பிறக்காம பாலத்துக்கு கீழே பிச்சை எடுக்கிற ஒரு குடும்பத்தில் நீங்களும் நானும் பிறந்திருந்தோம்னா நம்ம பிறந்தது நம்ம நிர்ணயிக்க முடியாது. அங்கே பிறந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? உங்க மேல எவ்வளவு அன்பும் கரிசனையும் பாசம் உண்டா கொடுப்பாரிடம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை மீண்டும் நடக்கவே
நல்லா தான் தட்டுங்களேன். செத்து போன மாதிரி எருவாட்டி தட்டுற மாதிரி தட்டு. ஒண்ணுமே கொடுக்கலையா உங்களுக்கு? இருக்கிற பர்சையும் பிடிக்கிட்டு விட்டாரா? ஆமென். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அது பாவத்தில் விழாதபடி யோசேப்பை போல உங்களை பாதுகாக்கும். பாவத்தில் விழுந்தாலும் தாவீதை போல உங்களை தூக்கிவிடும். நன்றி அறிதல் இல்லாதவர்கள் ஒரு நிமிடத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் நன்றி அறிதல் உள்ளவர்கள், அதான் வள்ளுவர் சொன்னாரு, நல்லவர்கள் தங்களுக்கு 1000 தீமைகள் ஒருத்தர் செஞ்சிருந்தாலும் அவர் ஒரே ஒரு நன்மை செஞ்சாருன்னு வச்சுக்காங்களேன், அந்த ஒன்னையே நினைச்சு சே என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் செஞ்சிருக்காங்கய்யா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். தீயவர்கள் 1000 நன்மைகள் செய்தாலும் ஒரே ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த ஒரே தப்புக்காக 1000ஐயும் தூக்கி எறிஞ்சிருவாங்களாம். நீங்க நல்லவரா, நீங்க கெட்டவரா? எனக்கே தெரியலப்பா. தாயின் கருவில் உருவாகும் அப்புறம் போடு அழைத்தவர் நீரே. எல்லாரும் கையை தட்டி கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தே. கையை தட்டி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. இந்த தாவீது ராஜாவானவன் அப்படியே ரோட்ல இருந்து பாடுறான், அர்த்தத்தை கொடுப்பா, அப்படியே நடு ரோட்ல இருந்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். மேல இருந்து அப்படியே பாக்குறா, திரும்பல எடுத்து போய் மேல இருந்து பாக்குறா. யாரு? மீகாள். மீகாலுக்கு தாவீது டான்ஸ் பண்றது பிடிக்கல. அதுவும் ஸ்டாஃப்ஸோட சேர்ந்தாடுறது ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. ஆமா, ஸ்டாஃப் அப்படின்ற மாதிரி வேலைக்காரர்களோடு சேர்ந்து நீங்க டான்ஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றான். சொல்றான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா. சொன்ன பதில கேளுங்களேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன தேவன் ராஜாவாக்குனாரு. இன்னைக்கு உங்க அப்பன் பொண்ணு கொடுத்துருக்கான்னா நான் ராஜான்றனால தான். நான் பிச்சை எடுத்தவங்க அப்பா எனக்கு பொண்ணு கொடுத்துருப்பானா? இல்லை நீ தான் கல்யாணம் கட்டிருப்பியாடி? நீ என்னை கட்டிருக்குன்னா சும்மா கட்டலை நீனு அப்படின்னு சொல்றான் அவன். சொல்லி அதனால இல்லை வேஷ்டிலாம் ஆடிட்டு இருக்கீங்க அண்டர்வேரோட, இப்படியும் ஆடுவேன், இன்னும் நீசனாவேன். இவன் ஏன்னா கீழே இருந்து வந்தவன் சார். ஆனா அவ அவங்க அப்பா யாரு? ஒரு ராஜா. துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் ஆசீர்வாதமாய் இராது. ஈஸியா லைஃபுக்குள்ள வரான் பார்த்தீங்களா, பிளெஸிங்குள்ள. அவங்க லைஃப்ல கேரக்டர் மோல்ட் ஆயிருக்காது. ஆனா அடிமட்டத்துல இருந்து வர்றான் பாருங்க, அடி வாங்கி வர்றான் பாருங்க, அசிங்கப்பட்டு வர்றான் பாருங்க, கேவலப்பட்டு வர்றான் பாருங்க. ஊழியர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது பெரிய ஊழியர்னு சொல்ல முடியாது. ஒருத்தரோட உட்காந்து பேசும்போது ஊழியர்கள் ரொம்ப டக்குன்னு என்ன எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு சைடில் நிற்க வச்சுட்டு அவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் யாருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்னை உட்காந்து இந்த சேரை எழுப்பி விட்டாங்களோ அவர்கள்லாம் என்னிடத்துல என்னங்க நீங்கள் எடுக்கிற செமினாரில் ஒரு செஷன் நம்மளுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுகிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார்.
யாரு உட்கார்ந்து வந்தவர் வந்து யாருக்காக எந்திரிச்சோமோ அவரும் கேட்டாரு, இவரை உட்கார எந்திரிக்க சொன்னார் அவரும் கேட்டாரு. அங்கிருந்து வரணும், அசிங்கப்பட்டு வரணும், கேவலப்பட்டு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு மேல வராம பாருங்க, அவன் மறக்கவே மாட்டான். ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா, மீகாள் வந்து அவளோட மகள்னால அப்படியே நேரம் ஷார்ட்கட்ல உள்ள வந்தனால அவளுக்கு அந்த ஒர்ஷிப்லாம் தெரியல, ஹோஃபா அப்படின்றது வரும். அப்ப சொல்றேன், நான் மட்டும் ஆடு மேய்க்கலாமா, அவங்க அப்பனும் கழுத மேய்ச்சிட்டு தான் இருந்தான். நீ ஒரு 3 தலைமுறைக்கு பெரிய பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது. 2 தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தா உங்க அப்பையும் கழுதையை தேடிட்டு வந்தவன். என்னன்னா மனிதன் ஒரு 4 நாளைக்கு அப்படியே துபாய் பக்கம் போயிட்டு வந்தா டக்குன்னு ஹை ஹீல்ஸ் போட்டு டக்குன்னு ஒரே ஹாட்டா இருக்கு, ஒரே ஹாட்டா இருக்கு. கடைசியில் மதுரையில் உட்காந்து குப்பை கட்டு அப்படின்னு ஆக்கிடுவார் தேவன். இல்லை ஆச்சரியமா இருக்கு. எங்கடா பிறந்தீங்க? இந்த கம்மாக்கார பக்கம் பிறந்து இந்த வந்து வந்து என்னது விளாங்குடி பக்கம் தானே திருந்திங்க. திடீர்னு ஹாட்டா இருக்கு. டக்குன்னு பார்த்தா தடியில் இருந்து டக்குன்னு ஏனியை போட்டு ஹை ஹீல்ஸில் ஏறிட்டு திடீர்னு ஸ்டூலை விட்டு இறங்கின மாதிரி இறங்கிடுச்சு. நான் தேடுறேன், எங்கம்மா இங்கே இருக்கியா நீ? என்ன ஹாட்டா இருக்கு, கிளைமேட் சரியில்லை, வெதரே சரியில்லை அப்படின்றாங்க. பசங்களும் அதே வேலையத்தான் பண்றாங்க. இந்தியாவுக்கு வரணுமா அப்படின்றா. என்னடா வரணுமா? மண்டையில் போட்டேன் குன்னு எப்படி ஓடுறா. என்னன்னா பழச வந்து மறக்காதீங்க. அது ஒரு பெரிய அசுத்தாவி, அது ஒரு பெரிய நன்றி எழுதல் உணருங்க. நீங்க மட்டும் உங்களுக்கு இந்த கிருபை கிடைச்சிருச்சு. நான் சொல்றேன், இந்த கிருபை, ஒரு நிமிஷம் தட்டாதீங்க இருங்க, இந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் பரலோகத்தை நீங்கள் உணர்வீர்கள், பரலோகத்தை அனுபவிப்பீர்கள். ஆமென். அவனுக்கு பாருங்க, எங்க படுத்தாலும் தூக்கம் வரும், அவனுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கம் வரும். ஏன்னா மைண்டு வேற பக்கம் கனெக்ட் ஆயிருக்கு. ஆமாங்க, இந்த சினிமா தேட்டர்லாம் அந்த கிளைமேக்ஸ் வர்ற நேரம் புத்திசாலியை மட்டும் திரும்பி மேலே பார்த்தா ஃபேன் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. எல்லா தேட்டர்லையும் நான் பார்த்துட்டேன். ஏசினா ஏசி ஆஃப் பண்ணிடுவான். ஏன்னா மனுஷன் ஃபுல்லாக கிளைமேக்ஸோட கனெக்ட் ஆகிருப்பான்ல, டக்குன்னு கரண்ட் செலவு இதுக்கு ஆஃப் பண்ணி விடுனா எவனுக்குமே ஃபேன் ஆஃப் பண்ண தெரியாது. அப்படித்தான் நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆஃப் ஆனது ஆன் ஆனதெல்லாம் தெரியாது. நீங்கள் எப்போவுமே கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கு. இட் இஸ் அ கிரேஸ். தாவீதை போல எல்லாம் டான்ஸ் பண்ணலாம், நடனம் மாறுறேன்னு. என்ன ஸ்டெப்பு, ஃபோக்கா வெஸ்டர்னா வந்து என்ன ஸ்டெப்போ போடலாம். ஆனால் அது இல்லை, ஹார்ட்டு. என்ன சொல்லுங்க, கையை சொல்லுங்க, ஹார்ட். அது ஹார்ட்டு. நன்றி அறிதல் இருதயம். ஷெப்பர்ட் பை ஹார்ட், ஷெப்பர்ட் பை ஹார்ட். அதுக்கு அர்த்தம் அனுபவிக்க தெரியாதவர்கள் கிடையாது. அதுக்கு அர்த்தம் தேவனை விட எதுவும் பெருசு கிடையாது, அப்படி அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஒரே ஒரு ஸ்டான்ஸா, பாடாத ஒரு ஸ்டான்ஸா ஒன்று பாடிட்டு அப்படியே வார்த்தைகள் கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். பாவி என்று என்னை தள்ளி விடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர்கள். ஓகே, பாவி என்று என்னை தள்ளிடாமல், பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. கையை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், எல்லா கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும். நல்லா ஒர்ஷிப் பண்ணுங்க, வியாதிலாம் வெளியே போயிடும், எல்லா குறைவும் நிறைவா மாறும். என் நாட்கள் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? பழகி கொள்ளலாம். குறை சொல்றவன்ட்ட மட்டும் நீங்க காதை கொடுக்க கூடாது. தே ஆர் டெவில்ஸ் டைரக்ட் ஏஜென்ட். டைரக்ட் ஏஜென்ட். அப்பேற்பட்டவரோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, உங்கள் மனது குறைவுகளை பார்க்க ஆரம்பிக்கிறது, குழப்பங்கள் உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த பிசாசோட டைரக்ட் ஏஜென்ட் போட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறைவுகளை பேச பேச உங்களுடைய சூழ்நிலை பரலோகமே நரகமா தெரியும். ஆமா. ஆனா நிறைவுகளை பேசுறோடு வரும்போது சார் அவன்கிட்ட போய், என்ன சார் பொண்டாட்டி பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து சொல்லுங்க, எல்லா வீட்லையும் அப்படித்தாயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, சரியா போயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஆமா. அதே இந்த முறுமுறுக்கிட்ட போட ஜாக்கிரதையா இருக்கணும்டா. ஆமா, ஒன்று வாழ்க்கையவே காலி பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்க இப்படி சொல்றவன்ட்ட நீ போனீங்கன்னு வச்சுக்காங்களேன், குடும்பம் அதோட பெருசாகி போயிடும். ஆமா. அதனால எப்பவுமே பாசிட்டிவா பேசுறவங்க, நல்லதை பேசுறவங்க, உயர்வை பேசுறவங்க, வெற்றியை பேசுறவங்க, இந்த ஆவிதான் இயேசுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. அதனாலதான் 5000 பேருக்கு சாப்பாடு இல்லை, 5 அப்போ இருக்கு. அதை எடுத்துட்டு அவர் சொல்றாரு, இதை கூட இருக்கிற ஒரு அபிஷேகம். நீங்கள் அவருடைய பிள்ளை என்றால் இந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நீ வீட்டில் போய் இதை சொன்னீங்க, இல்லை ஃப்ரெண்டுகிட்ட சொன்னீங்கன்னா, உண்மையான நல்ல ஹார்ட் இருக்கிறேன், உடனே உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் அப்படியா கர்த்தரை ஆராதிப்போம். அப்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட்டாக இருந்துச்சுன்னா, நீ ஒரு நாளாச்சும் குறை சொல்லாமையா போயிடுவ. அன்னைக்கு சொல்கிறேன்டா இதே மெசேஜ் உனக்கு அப்படின்னு அந்த ஆவி சொல்லிக் கொடுக்கும். அந்த ஆவி என்ன சொல்லிக் கொடுக்கும்? இன்னைக்கு இவ்வளோ பேச்சு பேசியா, நாளைக்கு ஒன்று ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஆமாம் அங்கே சரியில்லாத சாப்பாடு அவனுக்கு வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்டு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி நேற்று என்னமா சொன்னா, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. அமைதியா தண்ணி எடுத்துட்டு உம்மை ஆராதிப்பேன் அப்படி வெளியே சொல்றீங்க. உம்மை சொல்லுங்க. பாருங்க, இந்த டெசிஷன் நீங்க எடுக்கிறதுனால நான் வாழ்க்கையில தவறாம போயிடுவேன் அர்த்தம் இல்லை. 100க்கு 90 சரியாயிரும். அது போதும். 10% எங்கேயோ நீங்க தெரியாம நீங்க என்ன செஞ்சிடலாம், பேசிடலாம். அது வேற. 24 hours முறுமுறுக்கிறது வேற. நீ ஒரு தடவை முறுமுறுத்தனால நீங்க அந்த ஆள், நீ ஒரு தடவை நீங்க கோவப்பட்டனால குறை சொன்னனால நீங்க அந்த குரூப் கிடையாது, நீங்க வேற குரூப். கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு. உங்களை பத்தி கில்ட்டி கான்சியஸ் உங்களுக்கு வரக்கூடாது. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் என்னன்னா துதிக்கிற அபிஷேகம், துதியின் அபிஷேகம். சாம்பல்களை நீக்கி சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். முறுமுறுப்பை நீக்கி துதியின் ஆடையை நமக்கு அணிவித்திருக்கிறார். உங்க ஆடைக்கு பேர் என்னவா? துதியின் ஆடை. ஆமென். ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது அது என்ன காடுப்பா? எஃப் மேஜரா? இந்த நாள் கர்த்தர் தந்தனா சொன்ன டக்குன்னு பிடிச்சு அங்க கொண்டு குறைச்சு பிடி. இந்த நாள் கர்த்தர் தந்தனா, இதிலே கை கூறுவோ. கொஞ்சம் வாயத்தை சொல்லுங்களேன். இந்த குறை கூறுற மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு நாள் அப்படிதான் வரும். ஆனா துதிக்கிற அபிஷேகம் நாளைக்கே கிடையாது. இந்த நாள் கையத்தட்டே கர்த்தர் தந்தனா, இதிலே களி கூறு, புலம்பல் இல்லை இனி, கொண்டாடுவோ. உங்கள் துதியின் கொண்டாட்டத்தின் ரகசியம் ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆசீர்வதிக்கிறவரே. Satisfaction, it doesn't come from the creatures but from the Creator.
திருப்தி என்பது சிருஷ்டிக்கப்பட்டவைகளில் இருந்து வருவது அல்ல, அது சிருஷ்டிகரிடமிருந்து வருவது. ஆமென். கொடுப்பாரிதம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் வாயை திறந்து பாடுங்களேன். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, குடித்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, கையை தட்டி துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து உயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் பாடுவோம். துதியின் ஆடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை போற்றி கொண்டாடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நல்லவரே Hallelujah, hallelujah, hallelujah. It's a spirit, it's an anointing, it's a calling, it's a grace. நீங்க சுயத்தில் அதை கொண்டு வரவே முடியாது. It is a calling, it's a grace, it's an anointing. இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்னா உங்களை சுத்தி என்ன சூழ்நிலைகள் நடந்தாலும் உங்களுடைய அபிஷேகத்தை அது தடை செய்யவே. கையை தட்டி உங்க கையில் ஒரு 2000 ரூபா தலை ஒரு 100 தாள் தரேன். இது என்ன செய்யணும், நீங்கள் எப்பெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் கோவப்பட்டீங்கன்னா ஒரு 2000 ரூபா தலை எடுத்து கிழிச்சு போட்டணும். கோவப்படாமல் இருந்தீங்கன்னா அந்த 2000 எடுத்து செலவழிச்சுக்கலாம். இப்படி ஒரு 50 100 2000 ரூபா தலை தந்தேன்னா என்னங்க செய்வீங்க? நீங்கள் டெய்லி கோவப்பட்டு முறுமுறுக்கும் போது 2000 ரூபா வேஸ்ட் ஆகலை, அதை விட வேல்யூவாக ஒரு நாளே வேஸ்ட் ஆகுது. துன்மார்க்கர் கர்த்தருடைய கிருபை உணர்ந்து கொள்ளார்கள். அவனுக்கு ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் பஞ்சாயத்தெல்லாம் உனக்கு சாதாரண செலவு. ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணுற நாள். ஒரு நாளை கூட நீங்கள் சிரிக்காமல் மிஸ் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு சரி, இன்னைக்கு இப்படி போயிட்டு போதுரா, நாளைக்கு இன்னைக்கு நான் அனுபவிப்பேன், இன்னைக்கு நான் தேவனோட சந்தோஷமா இருப்பேன், இன்னைக்கு என் சூழ்நிலையை சந்தோஷமா வைத்திருப்பேன். ஆமேன். ஒரே ஒரு தடவை துதித்து துதித்து ஆமேன். Come on. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென். கையை தட்டி நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். திரும்ப தூயவரில் மகிழ்ந்திருப்போம். திரும்ப
எல்லாத்தையும் கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் இந்த முறுமுறுப்பு வந்து உங்களை என்ன செய்யும்னா இருக்கிறதையும் பிடிக்கிட்டு விடுற மாதிரி ஆக்கிரும். துதி என்ன செய்யும்? இருக்கிறத பெருக வைக்கும். இதெல்லாம் அதனுடைய பவர் ஆஃப் பிரைசிங். அப்ப ஏதேன்ல எல்லா பழத்தையும் கொடுத்தாராம், ஒரு மரத்தை மட்டும் தொடாதன்னாராம். ஆனா இவனுக்கு அந்த ஒரு மரத்திலே தான் கண்ணு. இது இல்லாம போச்சே சார், என் வாழ்க்கையில் இது இல்லையே சார், என் வாழ்க்கையில் இது இல்லையே சார். என்ன நொது இல்லை? எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு மரத்துல இதத்தை போடுப்பா, நீ ஏன்பா உட்காந்து ஒவ்வொரு மரமா கையை வச்சு நீ எப்படி பாடி இருக்கணும்? துதித்து மகிழ்ந்திருப்பே, தூயவரில் மகிழ்ந்திருப்பே. கமா, துதித்து மகிழ்ந்திருப்பே, தூயவரில் மகிழ்ந்திருப்பே. அப்படின்னா எதுவுமே நீங்க விரும்பக்கூடாது, எதுவுமே ஆசைப்படும் அப்படி கிடையாது. நீ விரும்புறதெல்லாம் வாங்குங்க, ஆசைப்படுறதெல்லாம் வாங்குங்க. வாங்கின பிறகு பல்ல காட்டாதீங்க, வாங்குறதுக்கு முன்னாடியே பல்ல காட்டுங்க. கொடுப்பாரு தான் இந்த நாள் ரோல் கொடுக்காத, ரோல் இதிலே களி கூறுவோ. சொல்லுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்களேன். ஆமே, கர்த்தர் நல்லவருங்க. எல்லா செத்து போன ஆசீர்வாதத்தை உயிரோடு எழும்ப பண்ணுவார். அழுகையில் புலம்பல் இல்ல, இனி அழுகையில் இன்று புசித்து குடித்து கொண்டாடு. வலது கையை உயர்த்தி துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறைந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறைந்திருப்போம். So I'm very happy to be in the presence of the Lord. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க. டிவியினால் வர சந்தோஷம் இல்லை, சொல்லுங்க. பணத்தில் வர சந்தோஷம் இல்லை, பைக்கில் வர சந்தோஷம் இல்லை, காரில் இருக்கிற சந்தோஷம் இல்லை. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். கைத்தட்டுங்க ஒரு. மனுஷன் பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருந்தான்னா டெய்லி அவனுக்கு தீபாவளி தான். ஆமா. ஆனா மனுஷன் பொருட்களோட சந்தோஷம், ஜனங்கள் அல்லது சூழ்நிலையோட சந்தோஷம் அப்படின்னு இணைக்கப்படும் போது அவன் என்ன ஆயிடுறான்னா, அவன் சந்தோஷம் ஜிக்ஸாக்காவே இருக்கு. நம்முடைய சந்தோஷம் அநித்தியமான சந்தோஷம் அல்ல, அது நித்தியமான சந்தோஷம். அப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை எப்படி ஆசீர்வதித்து தேவன் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு ஞாபகப்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியானவரோட வேலை என்ன வேலையா? நினைப்பூட்டுகிற வேலை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப ஆவியானவர் இல்லைன்னா, அதுதான் அழகா தாவீது எழுதுறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஸ்தோத்திரம் எப்ப குறையுது சொல்லுங்க? மறக்கும் போது குறையுது. ஸ்தோத்திரம் எப்ப பெருகுது சொல்லுங்க? நினைக்கும் போது பெருகுது. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. பிள்ளையே இல்லை சார், ஜோம் பண்ணுங்க சார். பிள்ளையே இல்லை சார். நாய் பிள்ளை பிறந்து வளர்ந்து கொஞ்சம் விளையாண்டு வேலையை கட்டினோடனே சனியை இதனால நிம்மதியே போச்சு.
உன்ன மாதிரி 4 பேரை படைச்சு ஊருக்குள்ள விட்டனால ஏன் நிம்மதி போச்சுடா அப்படின்னு அவர் நினைக்காம இருந்தா சரி. வேலை ஸ்தலத்தில் எனக்கு நிறைய பிரச்சனை சார். வேலையே இல்லாம தெருவில் தெரிஞ்ச வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையா? மனுஷன் மைண்ட் மிருகத்தனம் ஆயிடுவார், மிருகம் ஆயிடுறான். ஆனா அந்த ஷெப்பர்ட் பாய் ஹார்ட் அப்படி இருங்க. எவ்வளவு மேல போனாலும் 10 ரூபாயோ 50 ரூபாயோ இல்லாம ஒரு காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருப்பீங்களே, அதை மனசுல வச்சுக்கோங்க. ஆமா, என்னைக்கு அன்ரிசர்வ்ல ட்ரெயின்ல போனோம்ல, மனசுல வச்சுக்கணும், மனசுல வச்சுக்கணும். பிறக்கும்போதே ஃப்ளைட்டில் வந்து நம்ம இறங்கலை, மறந்துடக்கூடாது. சார் பெரிய காரியங்களை தான் சார் நம்ம பேசுகிறோம், பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் தான் சார் பேசுகிறோம், இல்லைன்னு சொல்ல சார். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் சிரிக்கிறது குப்பனும் சுப்பனும் சிரிப்பான் சார். ஆனால் நாங்கள் இன்னைக்கு டேட்டுக்கு சிரிக்கிறோம் சார். ஏன்னா எங்கள் சந்தோஷம் தேவனோடு, ஆமேன், அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அது ஒவ்வொரு நாளையும் பரலோகமாயும் மாற்றுகிறது. புரியுதா? அதனால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் வரலன்னா பழசை யோசித்து பாருங்க. இன்னைக்கு எந்த இடத்துல தேவன் நம்ம வச்சிருக்காரு, எவ்வளவு நல்ல தேவன். ஆச்சா, இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். பைக்கு வாங்க வாடா வாடான்னா பைக்கு வாங்க வரமாட்டாங்க. ஆனா வாங்கிட்டு வந்த பிறகு என்ன சவுண்டே சரியில்லையே, இன்னும் பின்னாடி பக்கம் வந்து புகை ஓவரா வருது. ஆமா, லைட்டை முகத்தை காட்டு வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். நடத்தி வைக்கிறப்ப ஒன்றும் காணோம், முடிச்ச பிறகு வந்துட்டு ஒன்று பைக் வாங்குறதுக்கு நீ வந்திருக்கணும், இல்லை நீ வேற பைக்கை வாங்கி கொடுத்துருக்கணும். எதுவுமே நீ செய்யலை. இப்போ இருக்கிற பைக்கு மீசை வச்சிருக்க வரைக்கும் எவனுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சார் சார் உங்கள் மீசை சூப்பராக சொல்லவே மாட்டாங்க. என்னைக்காச்சும் எடுத்துகிட்டு வருவோம் பாருங்க, என்ன சார் எடுத்துட்டீங்க, நல்லா இருந்துச்சு சார், இவ்வளோ நாள் வச்சுருந்தேன், என்னைக்காச்சும் நல்லா சொன்னியா நீ? இந்த உலகம் அப்படித்தான். இவன் நம்மளை கொண்டு போய் கிணத்துக்குள்ள இறக்காம விடவே மாட்டான். இந்த ஸ்பிரிட் முறுமுறுக்கிற ஆவி நம்மளை கொண்டு போய் குழிக்குள்ள இறக்கின பிறகுதான் நிம்மதியா, அப்பாடா ஒரு வழியா வேலையை முடிச்சோம்டா. செவி கொடுத்தோம், செத்தாண்டா சித்தப்பு. யாராச்சும் ஒருத்தர் வந்து உனக்கு விஷயம் தெரியுமா, என்ன நீ வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்துகிட்டு இருக்கான்னா இப்போ என்ன அர்த்தம்? சனியே சடை போடுறதுன்னு அர்த்தம். எங்க அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருந்தாரு. விட மாட்டியப்பான்றாரு எங்க அப்பா. நான் இளைஞனா இருந்தேன், 30 வயதுல நானே இப்படிலாம் பின்னாடி மைக்க போட்டு சொல்லுவேன், சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பாருடா அன்னைக்கு. சரி, அது மேட்ரு இல்லை. என்கிட்ட ஒரு பழைய சைக்கிள் தான் இருந்துச்சு, அதை தான் ஓட்டிகிட்டு போக சொல்லுவார். அப்போ உடனே வந்து எங்கள் அப்பா சொல்ல, சரிடா உனக்கு வாங்கி தருவோம், சந்தோஷமாக இருக்கிறேன் ஓட்டு அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நான் எங்கள் அத்தைப்பேன் ரொம்ப க்ளோஸு. அவன் பாருங்கள் அப்போ தான் பிஎஸ் எஸ்எல்ஆர் புதுசாக போட்டு அதிலே அந்த கிளிட்டர்ஸ் ஃபுல் அப்படியே ஷைன் ஆகும். வெயிலில் போனால் அந்த வண்டி ஷைன், அது வாங்கிட்டான். அவன் கூட நம்மளை கன்சோல் பண்ணுறான், விடுறா ஜஸ்ட் நீ எப்போ வேணுமே வண்டி எடுத்துக்க. அப்போ தனியாக நம்ம ஹேண்ட்பேர், இந்த ஹேண்ட்பேர் அந்த காலத்து அப்படி ஹேண்ட்பேரில் போனோம்னா அது ஒரு பெரிய இது பிஎஸ்எஸ்எல்ஆர். ஆமாம், நதியா படம் வந்தது அந்த டைம். இப்படி நாங்கள் 2 பேரும் தான் போவோம். நாங்கள் நல்லா தான் இருந்தோம். எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அவன் பிஎஸ்எஸ்எல்ஆரில் வரான், நான் வந்து சாதா சைக்கிளில் வரேன். நாங்கள் பேசிக்கிட்டே தான் போவோம் ஸ்கூலுக்கு 10th படிக்கும்போது. ஆனால் இடையில ஒருத்தன் புகுவான் பாருங்க, என்னையா அவங்க அப்பா வண்டி வாங்கி கொடுத்தாரு, உங்கள் அப்பா என்ன உனக்கு ஒன்று இந்த பழைய வண்டியை இன்னும் பழசே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேடாச்சு, மக்காடு கூட இதாக இருக்கு போல் அப்படின்னு போட்டு கொளுத்தி விடுவாங்க பாருங்க. நேராக வீட்டுக்கு வந்து ஒன்று தீப்பிடிக்கும். என்ன வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஊரில் இருக்க கிளாஸில் எல்லாம் இப்படி பண்ணுறாங்க பாருங்க. 2 நாளில் சரியாயிருவேன். 2 நாளில் நான் சரியாகிறேன்னு என்ன அர்த்தம்னா, அது என் கேரக்டர் இல்லை, யாரோ கொளுத்தி போட்ட கேரக்டர்னு அர்த்தம். எனக்கு எங்கள் அப்பா வேற என்னெல்லாம் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும், சைக்கிள் வாங்கி தராது அவனுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து நன்றி உணர்வை காலி பண்ணக்கூடிய எந்த வார்த்தைக்கும் நீ செவி கொடுக்க கூடாது.
வீட்டுக்கு போங்க, நல்லா தேங்க் பண்ணுங்க கர்த்தருக்கு, சந்தோஷமாக தூங்குங்க. நான் ஒரு பெரிய செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், பாட்டு பாடும்போது சிலர் அப்படியே மெதுவாக எதிர்பார்த்து தட்டுற மாதிரியே கையை தட்டிக்கிறீங்க. பின்னாடி இருந்து உங்களை பார்த்தேன், உங்களை கண்டு நான் புத்தி அடைந்தேன். ஏன் இவங்கெல்லாம் பாவம் வர வழியில் செயின் ஸ்நாச் பண்ணிட்டாங்களா, இல்லை பர்ஸை தொலைச்சிட்டாங்களா, இல்லை இன்னும் 2 நாளில் செத்து போயிடுவேன் டாக்டர் எழுதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு சோகமாக இருக்கிற என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. வேலையை பற்றி குறை சொல்கிறவர்கள் வேலை இல்லாமல் இந்தியாவில் 2/3 பங்கு பேர் வேலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். காலேஜில் வந்து லெக்சரரையும் ப்ரொஃபஸரையும் பற்றி பேசுகிறவங்க, காலேஜில் சீட்டு கிடைக்காம ஒரு நாள் நின்ன பற்றியா, ஐயோ இந்த காலேஜுக்குள்ளே போயிட மாட்டோமா, ஐயோ நமக்கு சீட்டு கொடுத்துட மாட்டாங்களான்னு அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சுக்கிட்டு அப்படியே காலேஜை சுற்றி வந்தியே, மறந்துடாத. நீ கிடைச்சோன்னே அது கொஞ்சம் ஓவராக தான் பேசுது அப்படின்ற நீ தப்பு, மிருக குணம். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென்.